பார்வதி கமருதீனை பத்தி நம்ம என்னதான் பேசினாலும் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம திருப்தி பட்டாலும் ஆனா அவங்க 2 பேருக்குன்னு ஒரு லைஃப் கண்டிப்பா இருக்கு. ஒரு ரெட் கார்டு கொடுத்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபியூச்சர் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ இங்க பிக் பாஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த 90 நாள் சம்பளம் அப்படின்றது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா இனிமே விஜய் டிவி நிகழ்ச்சிகள்ல இவங்க வர்றது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்லாம வீட்டுல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களையே இவங்க இது மாதிரி பண்றாங்க அப்படின்னும் பொழுது வெளி உலகத்துல வந்து பழகும் பொழுது இவங்களோட கேரக்டர் இப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது யார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி தான் இருக்க போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வெல் செட்டில்டு, 2-3 வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, அவங்களோட பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்வதி இது மாதிரி ஒரு விஷயம் யார் 4 பேர் காரி துப்புனாலும் அதை அப்படியே அழகா தொடச்சு போட்டு போறவங்க தான். ஏன்னா திவ்யா காருக்குள்ள இருந்து பார்வதி கொடுத்த கவுண்டருக்குலாம் ஒரு இடத்துல கூட ஐயோ என்னடா இவையெல்லாம் நம்மள இப்படி பேசுறாள அப்படின்னு கவலைப்படாம அந்த இடத்துல ஒரு கேவலமான ஒரு சிரிப்பை போட்டு இருந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஏன்னா நீங்க வீட்டுல இருந்து வெளியே போகும்போது பார்வதி பாத்தீங்களா அந்த இடத்துல திவ்யாவை பார்த்து முறைச்சது என்ன, இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருப்போம் அப்படின்லாம் நினைக்கல. கடமைக்காக தான் சாண்ட்ரா கிட்ட அந்த மன்னிப்பு கூட அவங்க கேட்டாங்க. அது கூட மனம் வருந்தி கேட்ட மாதிரி இல்ல, நேரா போய் கோச்சின் அப்படியே நிக்கிற மாதிரி. முடிஞ்சா பிக் பாஸ கூட 4 திட்டு தான் போயிருப்பாங்க. இருந்தாலும் எதுக்கு மொத்தமா டேமேஜ் பண்ணிக்கிறது, இங்க இருந்து போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேனல்ல ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெனாவட்டா அங்க இருந்து கிளம்புனாங்க. அடுத்து கமருதீன் பாத்தீங்கன்னா இனி அவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது விஜய் டிவி மூலமா வர்றது ரொம்ப குறைவா, இல்லைன்னா இல்லாமே போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்தவங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை மூலியமா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறதாக இருந்தா ரொம்ப சிரமம். அது இவர் நடந்துக்கிறத பொறுத்து இல்லை, உண்மையாலுமே இவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர் அப்படின்றது அவருக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு ஒரே வழி பார்வதியே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி காலில் விழுந்தா மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு பிடிச்சின்னு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான் அவரு. பிக் பாஸ் வீடு இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு பார்வதி கமருதீன் இல்லாம இருக்குது அப்படின்னும் பொழுது உண்மையாலுமே பாக்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்ப அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பணப்புட்டி வச்சிருவாங்க. அந்த டைம்ல இதுக்கு முன்ன பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் குறைஞ்சதுக்கு அப்புறமா என்டர்டெயின்மெண்ட் இருக்காது, டாஸ்க்கும் இருக்காது. அப்போ அந்த ஷோவும் பாக்குறதுக்கும் போர்டு அடிக்கும் அப்படின்றதுனால ஏற்கனவே இங்க இருந்து போனாங்க. அதுல வந்து பார்வதியும் கமருதீனும் வரமாட்டாங்க, மீதி எல்லாருமே வீட்டுக்குள்ள வருவாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல உள்ள வரவங்க எல்லாருமே பார்வதி கமருதீனை பத்தி என்னென்னலாம் சொல்றாங்க, ஆல்ரெடி இப்ப இவங்க பண்ண வேலைக்கே வீட்டுக்குள்ள இருந்து